கவிதாக்காக நன்றி. அழகான வார்த்தைகள். ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த பிளாக்மெயில் படத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பிளாக்மெயில்ங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயில்ங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்கள் சொன்ன மாதிரி வரையாடுகள்ங்கிற வேர்டு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த தமிழ் வார்த்தை வந்தது போன்று பிளாக்மெயில்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேடுறப்ப அது ஒரு இமெயில் இல்லை, மெயில்ங்கிறது ஒரு வாடகை இல்லை, ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லுது. ஒரு 16th செஞ்சுரியோட வேர்டு தான் இந்த பிளாக்மெயில்ங்கிற வேர்டு. 16th செஞ்சுரியில் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இடையில ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இருந்த இடத்துல அங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து இல்லை கொள்ளையர்கள் போய் அவங்கள சூறையாடி இருக்கிறாங்க. எங்களை சூறையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பேர் தான் அந்த மெயில்ங்கிற வார்த்தை. அது பிளாக்காக கொடுக்கறதுனால அது பிளாக் மெயில் அப்படிங்கிற வார்த்தையாக மாறிடுச்சு. அதாவது ஒரு கட்டணம், இந்த இடத்துல என்னை என் வீட்டில் நீ திருடாத, என்னை நீ கொள்ளையடிக்காத அப்படின்னு ஒருத்தங்களுக்கு கொடுக்குற கட்டணம்ங்கிற வார்த்தை தான் அந்த மெயில் தான் அன்னைக்கு வந்து வாடகையாகி வேற மெயிலாக மாறி அந்த பொருள் பிளாக்காக இருப்பதால், ஒரு பணமாகவோ நகையாகவோ இல்லை ஒரு மிருகமாகவோ அது பிளாக்காக இருக்கிறதுனால அந்த பிளாக்குங்கிறது மருவி ஒரு பிளாக் மெயிலாக மாறி இன்னைக்கு வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ரகசியத்தை மறைப்பதற்கு, முக்கியமாக பெண்கள் உன்னை பற்றி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன், உன்னை பற்றி ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு மனிதன் தனக்குள்ள இன்னொரு மனிதனை அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுகிறது. இது பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமா இருக்கு. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல் மாறி உண்மையிலேயே வந்து பிளாக்மெயில்ங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லா இன்னைக்கு அந்த சமூகம் அதை மாற்றி வச்சிருக்கு. குற்றத்துக்கு கூட சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி இருக்கு. திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறான், மொபைல் நோண்டுறான், இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலில் அதனுடைய சக்ஸஸ் ரேட் இருந்திருக்கு. ஹாலிவுட்ல இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்குறப்ப ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மாறனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அது ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுணுக்கி அது வந்து கொண்டு வைக்குது. அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற ட்ராமான்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸை மிக பெருசாக அது கவரும் நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியிடையே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக விக்ரம் வேதா பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக் என் மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங்கை வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு. என்னடா அது ஹான்ஸ் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்கா, என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. நிஜமாவே ஹான்ஸ் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து என்னை வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பா. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிருக்கணும். அவருடைய படம் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம் சிஎஸ் இன்னொரு பெரிய உயரத்தை தரும். சாம் சிஎஸை மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் ஜிவி மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் தான் ஒரு 17 வயசில் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். ஆர் உதயகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜிவி வந்து ஒரு சின்ன பையனாக தான் நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே
பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜீவியோட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணலாட்டிலும் ஜீவி வந்து வேற யார் மூலியமாவது இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருப்பார்னு நான் எப்பயுமே நம்புறேன். அதுக்கு பின்னாடி ஜீவியோடைய டேலண்டோட சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பற்றாத, யாரையும் மோசமா ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்துல வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசுல அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜீவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹியூமனை பக்கத்துல பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இன்னொருத்தவங்களை ஈஸியா இல்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனா ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிட்டா அடுத்த நாள் மறக்காம கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜீவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா, மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்கு. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்ல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். சார் இந்த மாதிரி இருக்கு, பண்ணிடலாம், நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டவன் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரன்புக்காக ஜீவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய ரீரெக்கார்டிங்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜீவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜீவி சென்று கொண்டே இருப்பார். ஜீவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.